ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் மற்றும் நாய்களுக்கு குடற்புழு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவை நான்வெஜ் அதிகம் விரும்பி சாப்பிடும், இரையை பச்சையாக வேட்டையாடி சாப்பிடும். நான்வெஜ் ஐட்டங்கள்ல கண்டிப்பா குடற்புழுக்களை உண்டாக்கும் முட்டைகள் மற்றும் லார்வாக்கள் இருக்கத்தான் செய்யும். இதை உண்ணும் நம் செல்லப்பிராணிகள் எவ்வாறு குடற்புழுக்களால் பாதிப்படையும், பாதிக்கப்பட்ட பூனைகளின் அறிகுறிகள் என்ன, அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி இந்த வீடியோல பார்த்தரலாம். இந்த குடற்புழுக்கள் நம் செல்ல பிராணிகளை மரணம் வரை கூட கொண்டு செல்லும் அப்படிங்கிற அவேர்னஸுக்கு தான் இந்த வீடியோ. இது என்னோட சேனல் வியூவர்ஸ் கேட்கிற மோஸ்ட் வாண்டட் வீடியோவும் கூட. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பூனைகளுக்கு எப்படி குடல்ல புழுக்கள் உருவாகுது அப்படின்னா, அது சாப்பிடும் வேக வைக்கப்படாத நான்வெஜ் ஐட்டங்கள்ல இருந்துன்னு சொல்லலாம். பொதுவா பூனைங்க வெளியே போகக்குள்ள அதற்கு எலி, பறவை, காக்ரோச், பல்லி, ஒடக்கான், சிறு பாம்பு போன்ற உயிரினங்களை வேட்டையாடும். இந்த உயிரினங்கள்ல இருக்கிற புழுக்கள், முட்டைகள், லார்வாக்களை இது சாப்பிட நேரிடும். அந்த முட்டைகள், லார்வாக்கள் பூனைகளின் குடல்ல தங்கி பல்கி பெருகி குடற்புழுக்களா மாறும். சரி, நாம் பூனைய வெளியவே விடுறது இல்ல, வீட்டில் போடுற உணவு தான் சாப்பிடுது. என் பூனைக்கு இந்த பாதிப்பு வராதான்னு நீங்க கேட்டா, உங்க பூனைக்கும் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படின்னா, அதற்கு இயற்கையாகவே நீங்க போடுற உணவுல இருந்தோ தண்ணீர் மூலமாகவோ இந்த பாதிப்பு ஏற்படலாம். ஆனா வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு வாழும் பூனைகளுக்கு பாதிப்பு அதிகம் இல்லாம கொஞ்சமா இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் செல்ல பிராணிகளுக்கு டீவார்மிங் அப்படிங்கிற குடற்புழு நீக்கம் செய்யறது மிகவும் முக்கியம். என்னுடைய பூனை இந்த குடற்புழுக்கள்னால பாதிச்சிருக்குதா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டா, உங்க பூனைக்கு பின்வரும் அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பூனைகளுக்கு வாந்தி, பேதி அல்லது மலச்சிக்கல், எடை இழப்பு, மெலிந்த தேகம், வயிறு மட்டும் பானை போல பெரிதாக இருப்பது, அதிகப்படியா உணவு உட்கொள்வது அல்லது சாப்பிடாம மந்தமா இருப்பது, மலத்தில் புழுக்கள் இருப்பது, ரத்தம் கலந்த மலம், முடி உதிர்வது போன்ற அறிகுறிகள் தான் அவை. சரி, என்னென்ன குடற்புழுக்கள் பொதுவா பூனைகளை பாதிக்கும்? ரவுண்ட் வார்ம்ஸ் எனப்படும் உருண்டை புழு, ஹூக் வார்ம்ஸ் எனப்படும் கொக்கி புழு, டேப் வார்ம்ஸ் எனப்படும் நாடா புழு போன்றவை. இதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன? மனிதர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கு டாக்டர்ஸ் 6 மாதத்திற்கு ஒரு முறை மருந்து கொடுப்பது போல பூனைகளுக்கும் இடைவெளி விட்டுவிட்டு மருந்து கொடுப்பது மிகவும் முக்கியம். இந்த மருந்த பூனை குட்டியாக இருக்கும் போதே போட வேண்டும். பூனை குட்டிகள் பிறந்து 2 வாரத்திற்கு ஒரு முறை 3 மாதங்கள் வரை போட வேண்டும். அதாவது 3 மாதத்திற்குள் 6 முறை போட வேண்டும். அதன் பிறகு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பூனைகளுக்கு குடற்புழு நீக்கும் மருந்தை கொடுக்க வேண்டும். வெட்டினரி டாக்டர்ஸ் ஸ்கை வார்ம் சஸ்பென்ஷனை குடற்புழு நீக்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு முறை உங்க பூனைய வெட்டினரி டாக்டர் கிட்ட காட்டிட்டு அவர் சொல்ற மருந்த அவர் சொல்ற டோஸ்ல போடுறது மிகவும் நல்லது. அந்த மருந்த வீட்ல ஸ்டாக்கா வச்சிருக்கிறதும் நல்லது. ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை நாம போட வேண்டி வரும். பெரிய பூனைகளை விட குடற்புழுக்கள்னால அதிகம் பாதிக்கப்படுறது குட்டி பூனைகள் தான். சரி, இந்த குடற்புழு மருந்துகளை நாம கொடுக்கலன்னா நம்ம கேட்ஸுக்கு என்ன ஆகும்? இந்த குடற்புழுக்கள் நம் பூனை சாப்பிடும் உணவின் சத்துக்களை உறிஞ்சி பூனையை பலவீனமாக்கும். அனீமியா என்னும் இரத்த சோகை பூனைக்கு வரலாம். இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் எனப்படும் குடல் அடைப்பு ஏற்படலாம். இதை கண்டுக்காம அப்படியே விடக்குள்ள ஸ்டொமக் ரப்சர் எனப்படும் குடல் பாகங்கள்ல ஓட்டை விழலாம். பூனைக்கு வலிப்பு ஏற்படலாம். ரத்தம் மூலம் மூளைக்கு கிருமிகள் சென்று நினைவிழக்கலாம். சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இறப்பு கூட ஏற்படலாம். இப்ப பூனை மூலமா மனிதனுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்க்கலாம். சுத்தமான சுற்றுச்சூழல் இல்லைன்னா இது மனிதனையும் பாதிக்கும். அதாவது பூனைகளின் மோஷன்ல இருக்கிற கொக்கி புழுக்கள் மனிதனின் தோலை ஊடுருவி செல்ல கூடியவை. மேலும் பூனை மோஷன் போகும் லிட்டர் பாக்ஸை எடுத்து அப்பப்ப சுத்தம் செய்யணும்.
அதன் யூரின் மோஷன் கழிவுகளை சுத்தம் செஞ்ச உடனே கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கணும். பூனை மோஷன் போற வெளிப்புறம் இருக்கும் மண்ணுல நம்ம குழந்தைகள் விளையாடக்குள்ள கவனமா இருக்கணும். ஏன்னா குழந்தைகளின் கைகள் மண்ல விளையாண்டுட்டு எப்பவுமே வாய்க்கு தான் போகும். சுத்தமா இருந்தா நம்மள இந்த கிருமிகள் பாதிக்காது. என்ன வியூவர்ஸ், உங்க கேட்ஸை நீங்க ஹெல்த்தியா வச்சிருக்க விரும்பினா குடற்புழு நீக்கம் கண்டிப்பா பண்ணுங்க. அதன் மூலமா நீங்களும் ஹெல்த்தியா இருங்க. கேட் லவர்ஸ் ஆன உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.